என்னடா இங்கேருந்து கிணத்த காங்கலை அப்படின்னு சொல்லி வடிவேலு அவர்கள் நேராக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுப்பார். கிணத்த காங்கலையா, என் சர்வீஸ்லேயே நான் இப்படி ஒன்று பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி அவங்களும் வந்து பார்ப்பாங்க. அங்கே கிணறு இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது. ஆனால் கிணறு வெட்டினதுக்கான ரசீது வடிவேலு அவர்கள் கையில் இருக்கும். அதே மாதிரி தான் திடீர்னு பார்த்தா உதயநிதி அவர்களுடைய கையில் ஒரு கொடி, செம்மையா சமூக நீதி அப்படின்னு சொல்லி போட்டு எங்ககிட்டையும் கொடி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் ஒரு அக்கௌண்ட்லலாம் அது பயங்கரமாக ஃபார்வர்ட் செய்யப்பட்டிருந்தது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா என்னடா இங்கே இருந்த கொடியை காங்கலை அப்படிங்கிற மாதிரி உதயநிதி அவர்களையும் காங்கலை, அவர் கையில் அந்த கொடியும் காங்கலை, அந்த ட்வீட்டையே காங்கலை, டிலீட் பண்ணிட்டாங்க. சரி, அப்படின்னா கொடி, உதயநிதி, சமூக நீதி அப்படின்னு சொல்லும்போது உதயநிதி அவர்களுக்கு போட்டியாக யாரோ வந்துட்டாங்க போல, அதனால தான் கொடியை பறக்க விட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த பக்கமாக அண்ணன் விஜய் தளபதி அவர்கள் உண்மையிலேயே கொடியை அசைச்சிருந்தார், உயர்த்தியிருந்தார். அப்போ அவர் கொடியேற்றினதுக்கு பதிலாக இவங்க கொடி போட்ட ட்வீட்டை உள்ளே போட்டிருக்காங்களா, இல்லை இவங்க கொடி போட்ட ட்வீட்டை உள்ளே போட்டதுனால அவர் கொடியேற்றினாரா? இது நடந்திருக்கிற வாய்ப்பு இல்லை, அது நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொடியை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. விஜய் அவர்களுக்கு அரசியலே ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னும் பல அப்டேட் அப்படிங்கிறது இருக்குது. இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். நீட் ரகசியம் என்ன அப்படிங்கிறதுக்கான பதில் கிடைச்சிருச்சுப்பா. யார் அந்த நீட் ரகசியத்தை நமக்கு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு அந்த 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 அவர் குரலற்றவர்களின் குரல் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருப்பார் பார்த்தீங்களா. நாமளும் அவரை கொஞ்சம் நல்லா தான் பேசுவாராக இருக்கும், ஊடகவியலாளர் அப்படிலாம் நினச்சிருந்தோம். ஆஸ் எ யூடியூபர் அவர் ஒரு யூடியூபர் தான் அப்படிங்கிறதுலாம் புரிய வந்தது பிறகு தான். அதுவும் குறிப்பாக ஒரு கட்சி சார்பான இருக்கக்கூடிய மீட்டிங்க்கு போகிறது, அவங்கள அப்படி அதிர வைக்கிற மாதிரி பேசுகிறது, வீச்சு வீசுறது, பரோட்டா வீச்சு மாதிரி அவருடைய வீச்சுக்கள் வேறு மாதிரி இருக்கும். இந்த வீச்சுக்களுக்கு மத்தியில் அவர் சொன்ன ஒரு காரியம் இருக்குது பாருங்கள், வேற லெவல். என்னப்பா, திமுகவும் பிஜேபியும் சேர்ற மாதிரி இருக்கே, இது ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கேள்வியை சும்மா கேட்குறாங்க. எல்லாரும் கேட்டுட்டு தானே இருக்காங்க, தமிழ்நாடே கேட்டுட்ருக்கு. பிஜேபியும் டிஎம்கேயும் ஏதோ கூட்டணி வைக்கிற மாதிரி அரசல் புரசலாக அங்கங்கே செய்தி அடிபடுதே. அந்த 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 பேக்கரி டீலிங் மாதிரி ப்ரஷ் பண்ணிகிட்டே நிறைய பேர் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சானும்ல, உண்மையிலேயே அதெல்லாம் நடக்க போதால அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரியான கேள்வி தான் இவர்கிட்டையும் வச்சுருந்தது. அப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அப்படி ஒருவேளை பாஜகவிற்கு ஏதேனும் திமுகவின் தயவு தேவைப்பட்டால் நான் உறுதியா சொல்றேன், அன்னைக்கு ஸ்டாலின் வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, முதல் டிமாண்டு நீட் விலக்கு. தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா அப்படிலாம் செய்ய மாட்டாரு. அப்படியே மீறி பிஜேபியும் திமுகவும் கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் கருதியாக இருக்கும். அந்த நலன் திமுக அப்படி ஒரு கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே திமுக உடனடியாக கேட்பது, நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு விலக்கு வாங்கி தாருங்கள், அந்த விலக்கு வாங்கி தந்துட்டிங்கன்னா நான் உங்கள் கூட கூட்டணி வச்சுக்கிறேன். என்னையா இது, டேய் பேக்கரி டீலிங் மாதிரியே இல்லை சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, திமுகவும் பிஜேபியும் அலையன்ஸ் வச்சுக்கிறது நாட்டு நலனுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இதே மாதிரி தான் ஏடிஎம்கேயும் பிஜேபியும் அலையன்ஸ் வச்சுருப்பாங்க, அது நாட்டு நலனுக்கா இல்லையோ கேள்வி வருது இல்லை. அப்படின்னா நீங்கள் கூட்டணி வைக்க போகிறீங்க. சரி, இவர் தான் இப்படி பேசுகிறாருன்னு பார்த்தா திடுதிப்புனி அண்ணாமலை அவர்கள் ஒரு போர்டு போட்டார் பாருங்க. யாருமே அந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை. கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா, எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவர் எப்படிலாம் இருந்திருக்காரு தெரியுமா. 5 வருஷம் வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்களும் திமுகவும் கூட்டணியில் இருந்திருக்கோம். எங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது நல்லதை செஞ்சிருக்கு. திமுக இல்லை, கலைஞர் நல்லவர். அவர் முன்னாடி அவருடைய அந்த 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 அதை என்ன சொல்லுவாங்க, அந்த பேனா நினைவிடம் இன்னும் வைக்கவில்லை, அதற்கு முன்னாடி ஒரு நினைவிடம் வச்சுருக்காங்கல்ல. சாதாரண மனிதன், நான் அவரை தொட்டு கும்பிட்டு வந்தேன். சார், என் உடம்புல திமுகவினுடைய எதிர்ப்பு ரத்தம் இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்களா இப்படி பேசுவது? கலைஞர் கருணாநிதி அவர்களை பாராட்டி சீராட்டி அப்படி இப்படின்னு பேசுகிறீங்களே. உதயநிதி உதயநிதி அந்த பாட்டை இப்போ அண்ணாமலை அவர்கள் வேர்ஷனாக எல்லாருமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இது சரியா இது தவறா அப்படிங்கிறதுலாம் தெரியலை. அதே மாதிரி அரசியலில் இதெல்லாம் சரியா தவறான்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியலை சார். என்னதான் நடக்குது? ஈவன் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக இருந்த வார் ரூம் கைஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் இப்போ சைலண்ட் மோடுக்கு போயிருக்காங்களாம். என்னன்னு சொல்லி பார்த்தா
அண்ணன் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி வார் ரூம் தம்பிகள் சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ணாமலை அவர்களே, எந்த நிலைப்பாட்டுடன் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தெரியலை. உண்மையிலேயே நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா, இல்லை நீங்கள் சரியாக தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுங்க. அந்தர் பெல்ட்டியில் கனிமொழி அக்கா ஒரு அந்தர் பெல்ட்டி அடித்தாங்க பாருங்க, அது வேற லெவல் அந்தர் பெல்ட்டி. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சில இடங்களில் சில நல்லவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அப்படி ஒரு நல்லவர் தான் ராஜ்நாத் சிங் அவர்கள். ஓ, இவ்வளோ நாள் கழிச்சு சேச்சிக்கு நல்லவரா ராஜ்நாத் சிங் இப்போ தான் தென்பட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அக்கா இப்போ தான் சொல்கிறாங்க, அந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் நல்லவர், அதனால தான் அவர் கலைஞர் அவர்களை பற்றி சீராட்டி பாராட்டி பேசினார், அதனால தான் நாணயம் வெளியீட்டு விழாவில் நாங்கள் அழைத்தோம் அப்படிலாம் சொன்னாங்க. பார்த்தீங்களா, பரவாயில்ல. நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் போக போக புரிந்து கொள்வார்களோ, இல்லை இதெல்லாம் ஒரு அரசியல் ஸ்டண்டா அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியலங்க. ஆனால் இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் டிபி ட்ரூப்ஸ் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதுக்காகத்தான் இந்த செய்திகள்லாம் உங்கள் முன்னாடி கொண்டு போட்டுட்டு இருக்கேன். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, கொல்கத்தாவில் அந்த டாக்டர் அந்த பெண்ணை கொலை செய்துட்டாங்க. அந்த கொலை செய்தது வந்து சரியாக விசாரிக்கப்படவில்லை, உடனடியாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாடு முழுவதுமாக பெரிய அளவு போராட்டம் நடந்துட்டுருக்கு. ஐயா ராகுல் காந்தி ஐயா என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கேள்வி. இதே இது நம்ம எதிர்கட்சி பிஜேபி ஸ்டேட்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா ராகுல் காந்தி அவர்கள் நேரம் பாத யாத்திரை வந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு புறம் இருக்கட்டும். அவர்கிட்ட ஒரு கேள்வி அப்படிங்கிறத கேட்குறாங்க, கொல்கத்தா வழக்கு பற்றி. உடனே ராகுல் காந்தி அவர்கள், कि आप इस मामले को उठवाना नहीं चाहते हो, आप डिस्ट्रैक्ट कराना चाहते हो. என் கவனத்தை திசை திருப்ப வேண்டாம். எங்க கொல்கத்தா வழக்கு உங்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நான் வந்திருக்கிறது வேறு வேலை, இந்த நேரத்தில் நீங்கள் இந்த கொல்கத்தா வழக்கெல்லாம் பற்றி என்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. இது ஏன் நம்ம இங்கே கொண்டு வந்தோம்னா, பொதுவாக இந்திய அரசியல் நம்ம இங்கே பேச மாட்டோம்ல, தமிழக அரசியல் மட்டும் தானே. ராகுல் காந்தி அவர்களே விட்டுருங்க, நம்ம ஊர்லேயும் காங்கிரஸில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். யாரும் வரமாட்டுக்காங்க, வந்தால் நாங்கள் என்ன சேர்க்க மாட்டோமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டது கூட காங்கிரஸினுடைய அந்த கமிட்டி மீட்டிங்கில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்கல்ல. சார் நீங்கள் ஏதாவது பாயிண்ட் வரட்டும்னு உட்காருங்க சார். மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறேன்னு சொல்லி எதுவுமே வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு பெண்ணுக்கான நீதி நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால உடனடியாக நம்முடைய பார்வை நேராக எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிடம் போகிறது. நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்கள் இன்றைக்கி பெரிய அளவில் போராட்டம் அப்படிங்கிறத நடத்தினாங்க, சைலண்ட் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லலாமே. 23ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய மருத்துவம் மற்றும் பெண்கள் பாசறை எல்லாமே சேர்ந்து மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நடத்த போகிறாங்களாம். அப்போ கீழே இருக்க கருத்துக்களை நான் வாசித்தேன். அந்த கருத்துக்கள் என்ன இருக்குன்னா, சரி கொல்கத்தாவுக்கு நீங்கள் போராட போகிறீங்க, ஓகே. கிருஷ்ணகிரியில் எக்ஸ் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, போலி என்சிசி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஒரு குழந்தையை வன்புணர்வு செய்திருக்கிறான் அப்படிங்கிறதும், கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான குழந்தைகள் இதனால் பாதிப்படைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதும், அந்த கல்வி நிறுவனம் கிருஷ்ணகிரி நாம் தமிழர் கட்சினால் அதை எதிர்த்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஓகே. ஆனால் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் பிடிபடவில்லையா, அதனுடைய வழக்குகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் விலாவரியாக சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதாவது நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. சீமான் அவர்கள் நேத்தே சொல்லிட்டாங்க, தப்பு யார் செஞ்சிருந்தாலும் தண்டனை அனுபவிக்க வேண்டும், அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது வந்து கொல்கத்தா மெட்ரோடி மட்டும் நிற்காம சீமான் அவர்கள் இன்னைக்கு பேசின பேச்சு நான் கேட்டேன். சம்பவம் தொடர்பாக போலீசார் போக்சோ வழக்கு பதிந்து நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் உள்ளிட்டோரை கைது செய்துள்ளனர். துறை, ராணுவம், நீதிமன்றங்கள், சிறை எல்லாம் இருக்கிறது. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? கண்ணாடி சார் அது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெண் குழந்தை வீட்டில் தனியாக விட்டுட்டு நம்மளால் வெளியில் போக முடியுதா? கண்டிப்பாக இந்த சொசைட்டி எங்கே போகுதுன்னு பயமாக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயமும் சொல்ல ஒவ்வொரு கட்சி சார்பாக இல்லாட்டி கட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க செய்யக்கூடிய பிரச்சனை ஒரு கட்சியினுடைய கொள்கையும் அந்த கட்சியினுடைய தலைமையும் கேள்விக்குறியாக்குகிறது. அதுதான் இப்போ நம்ம கேள்வியாக வைத்திருக்கிறோம். இதே மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடைபெறாமல் இருப்பதற்கு கட்சியை கட்டுக்கோப்புடன் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லோருடைய கோரிக்கையும். அது வந்து சீமான் அவர்களுடைய கட்சியாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை அவர்களுடைய கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை நாளைக்கு விஜய் அவர்களுடைய கட்சியாகவே இருக்கட்டுமே. இன்னைக்கு கூட பாருங்களேன், விஜய் அவர்களுடைய அந்த கொடி அறிமுக விழாவை எங்கே போய் கொண்டாடி இருக்காங்க? ஒரு அரசு பள்ளியில் போய் கொண்டாடி இருக்காங்க. இதுக்கான தேவை இருக்கா? அதுவும் கொடியை பிடிச்சு அந்த குழந்தைகள் முன்னாடி ஸ்வீட் கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் கிரிஞ்சி பூமர்லாம் சொல்லுவாங்கல்ல, கிரிஞ்சை விட ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. கொடி அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரிய போகுது? நீங்கள் போய் ஒரு காலேஜுக்கு வெளியில் ஒரு கேம்பஸ்க்கு முன்னாடியோ உட்காந்து இந்த கொடியை போட்டு ஓகே இதுதான் எங்களுடைய கொடி, நாங்கள் அறிமுகம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. அந்த பச்சை குழந்தைகள் 8ஆம் கிளாஸுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த ஸ்கூலில் போய் இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி, நாங்கள் அறிமுகம் செய்து விட்டோம், இந்த ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த மாதிரியான மனநிலைமை?
இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம அரசியல் செஞ்சு அதுக்கு பிறகு ஆட்சியை பிடித்து ரொம்ப பெரிய ஜாபியா இது. ஆளாளப்பட்ட ரஜினிகாந்தையே கொஞ்சம் யோசிக்க வச்ச இடம் இந்த இடம். தமிழ்நாடு, அதை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல், விஜய் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே, இப்போ விஜய் அவர்களை விட்டுருங்க, விஜயகாந்த் அவர்கள் என்ன பாடுபட்டார் அப்படின்னும், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பல அரசியல் செய்யலாம் வந்துன்னு சொல்ல கமலஹாசன் அவர்கள் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்போ நாம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும், தொலைநோக்கு பார்வையுடன் அதை யோசிக்க வேண்டும். இந்த ஈவெண்ட்ஸ் இங்கே செய்யலாமா, இந்த ஈவெண்ட் இங்கே செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்குள்ளே வேணும். தப்பாக நினச்சிடாதீங்க, நான் சொல்கிற எல்லா கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒவ்வொரு கட்சியை சொல்லும்போது இவன் இந்த கட்சிக்கு எதிரானவன், இந்த கட்சிக்கு எதிரானவன் அப்படிங்கிறத விட்டுட்டு இதில் நம்முடைய குறை இருக்குது, ஆமாம் இதை நம்ம திருத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறினாலே போதும். இல்லாட்டி இந்த செய்திகள் பல நபர்கள் பேச ஆரம்பித்தாலே போதும். இந்த குறைகள்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த இவன் தான் காரணம், இந்த விக்கி தான் காரணம் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் மாற்றிக்கொண்டாலே போதும். நல்ல ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, இந்திய லெவலில் நம்ம கொண்டு போகலாம். இங்கேயோடி மட்டும் ஏன் நம்ம கட்சி இருக்கணும், இந்திய லெவலில் கட்சியை கொண்டு போகலாமே, இல்லை இந்திய லெவலில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய அந்த ஃபேமஸ் அது எங்கே வேணாலும் கொண்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை தான். மாற்றம் வந்து விடாதா அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த ஏக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏக்கம் மட்டும்தான். ஸோ ஓவராலாக அரசியல் சதுரங்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.